விஜய் எங்களை என்ன சொல்றாருன்னா, நான் லட்டுக்கு 100 கோடி கொடுக்குறேன், ஏன்னா நான் லட்டுவோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்றாரு. லட்டு எழுந்திரிப்பா, நீ கேட்ட ஊர் வந்துருச்சு. என்னது ஊர் வரல, நாம தான் ஊருக்கு வந்திருக்கோம். லட்டு, உனக்கு அஜித் பிடிக்குமா விஜய் பிடிக்குமா? எனக்கு என்ன, 10 மாசம் சுமந்து பெற்ற எங்க அம்மாவும் எத்தனை வருஷம் ஆனாலும் என்ன பாத்துக்கிற எங்க அப்பாவும் தான் பிடிக்கும். லட்டு, தாயின் அன்பை பத்தி சொல்லு. இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் தாயின் அன்பு. அதனால இருக்கும்போதே அவங்களோட சந்தோஷமா இருங்க. லட்டு என்ன யோசிக்கிற? ஸ்டேட் கவர்மெண்ட் 10 லட்சம், விஜய் அங்கிள் 20 லட்சம், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 லட்சம், காங்கிரஸ் 2 லட்சம். இப்படி கரூர் கூட்ட நெரிசல்ல உயிர் இழந்தவங்களுக்கு தலா ஒவ்வொருத்தருக்கும் 34 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா உசுர கொடுத்து பயிரை விளைய வைக்கிற விவசாயி பாம்பு கடிச்சு செத்த 2 லட்சம், கரண்ட்ல அடிபட்டு செத்த 3 லட்சம், வனவிலங்கு ஏதாவது தாக்கி செத்த 5 லட்சம். இப்ப சொல்லுங்க, நான் விவசாயம் பண்ணி சாகவா, கள்ளச்சாராயம் குடிச்சு சாகவா, இல்ல விஜய பார்க்க போய் சாகவா? இந்த பதிவை படிக்கும் போது சுருக்குன்னு இருந்துச்சு. லட்டு, எப்படி ஈஸியா வத்த குழம்பு வைக்கிறது? அடுப்பு அணைக்காம எரிய விட்டீங்கன்னா குழம்பு வத்திடும், அதுதான் வத்த குழம்பு. லட்டு கோழி முட்டையை பத்தி சொல்லு. இல்லாதவங்க கோழில இருந்து வர முட்டையை சாப்பிடுவாங்க, இருக்கிறவங்க முட்டையில இருந்து வர கோழியை சாப்பிடுவாங்க. லட்டு ஏமாறாம இருக்க என்ன செய்யணும்? யோசிக்கணும். இங்க பல பேர் நல்லவர்களை நம்புறது இல்ல, நல்லவர்களை போல் நடிக்கிறவங்கள தான் நம்புறாங்க. லட்டு, அப்பாவை எவ்வளவு பிடிக்கும் உனக்கு? அப்பா தான் எல்லோருக்கும் லைஃப்ல ஃபர்ஸ்ட் பாடி கார்டு. அப்பா இல்லாம இங்க யாருமே இல்ல. லட்டு, ஏன் சோகமா நடக்கிற? நமக்கு நடிக்கவும் தெரியல, நம்ம கிட்ட யார் நடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கவும் தெரியல. என்னதாங்க பண்றது? லட்டு என்ன பண்ற? அம்மா ஆயுத பூஜைன்னு வீடை துடைக்க சொன்னாங்க. லட்டு, ஏன் என்னாச்சு ஓடி வர? அம்மா ஆயுத பூஜைக்கு ஆப்பிள் கழுவ சொன்னாங்க, நான் ஆப்பிள கழுவுனேனுங்க. சரி, அதுக்கு நீ ஏன் ஓடி வர? அம்மா சொன்னது ஆப்பிள் பழமுங்க, நான் ஆப்பிள் போன தண்ணியில கழுவிடணுங்க. வாங்க ஓடிடலாம். எல்லோருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். லட்டு, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும், என் வீடியோ பார்த்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேனுங்க. நல்லவங்க சிரிப்புல கடவுளை காணலான்னு சொல்றாங்க, அதனால ஃபோன் பண்ணி என்னை சிரிக்க சொல்லி யாரும் தொந்தரவு பண்ணி என்னை சிரிக்க சொல்லக்கூடாது, சரியா? லட்டு, ஒரு தத்துவம் சொல்லு. என்னதான் நமக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் சாக்கடையில விழுந்துட்டா எழுந்துதான் வரணும், அதை விட்டுட்டு அங்கேயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. லட்டு, சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு தத்துவம் சொல்லு. வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சீக்கிரம் எழுந்துருச்சவனை விட ஐயோ ஒண்ணுக்கு வருதுன்னு எழுந்துருச்சவன் தான் அதிகம். லட்டு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழணும்னா அடுத்த ஜென்மத்துல காசை தான் பிறக்கணும். லட்டு, ஏன் முகமெல்லாம் சோர்வா இருக்கு? வீட்டுல எலி இருக்குன்னு பூனைய வளர்த்தேன், ஆனா அந்த பூனை எனக்கு வச்சிருந்த பால் எல்லாம் குடிச்சிருச்சு. லட்டு, வாழ்க்கையில பணம் சேவ் பண்றது கஷ்டமா? பணம் சேவ் பண்றது கஷ்டம்தான், ஆனா அதை விட நிம்மதியா வாழ்றது அதை விட கஷ்டம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க பேபி லட்டு இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்க பேபி லட்டுவை ஃபாலோ பண்ணுங்க.